வெல்கம் டு ரெயின்போ கார்டன் ஃபார் அனிமல் ஃபீடிங். இதுதான் நம்ம வந்து கேமரூன் ஐலாண்டில் செகண்டாக வந்த பிளேஸு. போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்களுக்கான இடம். ஏன்னா இங்கே வந்து அனிமல்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம கையால் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. இத்தனை நாள் அவள் வந்து டிவியில் ஃபோனில் பார்த்துட்டு இருந்த அனிமல்ஸை வந்து நேரில் தொட்டு பார்த்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. டு பி ஃப்ராங்க் வந்து இங்கே கொஞ்சம் அனிமல்ஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அது வந்துட்டு அவங்க அந்த நம்ம கையால் ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ குழந்தைங்களோட போனோம் அப்படின்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாகவே ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து அதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஆடை என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அது ஆடா இல்லை ஒட்டகமாங்கிற அளவுக்கு எனக்கு டவுட் வந்துருச்சு. அவ்வளோ பெருசாக இருந்தது அங்கேருந்த ஆடெல்லாம். அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே பேர்ட்ஸுமே இருந்தது. மயில், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த பேரட்ஸு, கலர்ஃபுல்லான லவ் பேர்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸுமே இருந்தது. ஸோ அதுக்குமே நம்ம டேரெக்டாக நம்ம கையால் ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அனிமல்ஸ் எல்லாமே இதுக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபுட்டு கொடுக்கும் போது அது ரெடியாகவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி அங்கேருந்த எல்லா விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களோட போகிறதையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருந்தது இது. அவ்வளோதான், இந்த பிளேஸோட எங்களோட ஃபஸ்ட் டே முடிஞ்சிச்சு கேமரூன் ஐலாண்டில். ஸோ நாங்கள் இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, லஞ்சுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து இங்கே ஐலாண்டில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்ட்ராபெரிஸ் தான் இருந்தது. ஒயிட் ஸ்ட்ராபெரி, ரெட் ஸ்ட்ராபெரின்னு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராபெரிஸ் கூட வச்சுருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு என்னென்னா, நாங்கள் லஞ்ச் போகும்போது ஸ்ட்ராபெரியில் ரைஸ் கூட வச்சுருந்தாங்க. அதாவது ஊட்டியில் எப்படி கேரட்டோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ஸ்ட்ராபெரின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாருமே. அது வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது, கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே நிறையா உற்பத்தி ஆகிறதுனால. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கே போக போகிறோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அப்படின்னு.